இந்த 1000, there are 1000 Kali-yugas in one day of Brahma. Because 1000 yugas, Sagasra Yuga Paripalayantam. What are you reading? Sagasra Yuga Paripalayantam. So it means what? 1000, 1000 Surachi, 1000 Mahayuga. Satya, Treda, Dwapara, Kali, அந்த மாதிரி 1000 சுழற்சி. அந்த கலியுகத்தை அந்த கலியுகத்துக்கு முன்னாடி வர துவாபர யுகம் இருக்கு இல்லையா, அந்த துவாபர யுகத்தில் அதே மாதிரி எத்தனை துவாபர யுகம் இருக்கு? how many துவாபர யுகாஸ் are there? எத்தனை துவாபர யுகம் இருக்கு? how many துவாபர யுகாஸ்? 1000 also. அதுவும் 1000 தான், 1000 தான் எல்லாமே. சத்ய தேதா அந்த அந்த 1000 துவாபர யுகத்தில் ஒரு துவாபர யுகத்தில் மட்டும்தான் கிருஷ்ணர் வருவார். அந்த நம்ம பிறந்திருக்கோம் அந்த டைமில். கிருஷ்ணா will come only one துவாபர யுகம். கிருஷ்ணா எப்போ வருவாரோ அப்போ தான் சைத்தன்ய மகாபிரபு வருவார். whenever Krishna comes, Chaitanya Mahaprabhu follows him. Krishna doesn't come, Chaitanya Mahaprabhu don't come. அப்போ கலியுகம் மோசமான யுகம் தான், கலியுகம் மோசமான யுகம் தான். ஆனால் நம்ம பிறந்திருக்க கலியுகம் சத்தியுகத்தை விட சிறப்பானது. ஏன்னா யுகம் மோசமாக இருந்தால் கூட நம்மளுக்கு நாமம்ங்கிற ஒன்று இருக்குது, ஹரிநாமம் இருக்குது. we got access to Harinam, Chaitanya Mahaprabhu, Prabhupada, Bhakta Siddhanta Saraswati Thakur. Very fortunate. We are fortunate than the Satyuga Vasis. Very easy process. Chant Hare Krishna, go back to God. சத்தியுகத்தில் பிறந்தவங்க நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. என்ன நம்மளுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் பகவான்கிட்ட போய் சேர்ந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரிசா, பெங்கால்லாம் போய் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரிசா போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபுனுடைய மகத்துவம் தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் சாயந்தரம் 6 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க, சங்கு ஊதி பூஜை பண்ணுவாங்க, கௌரார்த்தி கோயிலில் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பண்ணுவாங்க. And to Balasur, I saw every house they are doing Gaurarati in Orissa. Every house. And to Balasur, Remuna, every house. That's Chaitanya Mahaprabhu. So, Bhagavan Chaitanya Mahaprabhu அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி Advaita Ācārya வராங்க. Before Chaitanya Mahaprabhu appear, Advaita Ācārya appear. Is Advaita and Ācārya. அவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னா மங்கள். ஒரிஜினல் பேர் என்ன? ஒரிஜினல் நேம் ஆஃப் அத்வைத ஆச்சாரியா இஸ் மங்கள். இது சைத்தன்ய லீலா, மத்திய லீலா, சைத்தன்ய பாகவதா மத்திய லீலா சாப்டர் 6 அதை விளக்குறாங்க, ரொம்ப கிளியராக விளக்குறாங்க. அதை மங்கள்னு அத்வைத ஆச்சாரியாவுக்கு பேர். ஸோ அத்வைத ஆச்சாரியா இருந்த டைமில் சைத்தன்ய மகாபிரபு இல்லை இல்லையா, நாம சங்கீர்த்தனம் இல்லை இல்லையா, கலியுகம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அத்வைத ஆச்சாரியா டைம் இந்த கலியுகா வாஸ் வெரி பேட், because there is no நாம சங்கீர்த்தனம், Chaitanya Mahaprabhu, nothing. Everybody is only doing puja only for sense gratification. புலனுகர்ச்சிக்கு மட்டுமே பூஜை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் கூட பூஜை எல்லாம் எல்லார்ட்டையும் பூஜை பண்ணுவாங்க. எதுக்கு பூஜை பண்ணுறாங்க? எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் பூஜை. அந்த பூஜையில் என்ன பக்தி இருக்கு? பெரிய பெரிய யாகம்லாம் பண்ணுவாங்க, யஜ்ஞா, அது பிக் யஜ்ஞா, பிக் so many things they will do, but everything for me. This is a demoniac tapasya, demoniac யஜ்ஞா. இது அசுரத்தனமான யஜ்ஞம். எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு I want that is not proper. ஸோ அத்வைதாச்சாரியா பார்த்தாரு, எல்லாரும் என்ன இப்படி பக்தியை பற்றியே புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்ட்டு. got so much pained, ரொம்ப வருத்தப்பட்டார். அது இப்படி இருக்காங்களே. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இஸ் டெல்லிங் everybody but nobody take it serious. என்ன பண்ணுறாரு? he got fed up. வெறுத்து போயிடுச்சு. என்னடா பண்ணுறது? அப்போ கிருஷ்ணா நீ வந்தால் மட்டும் முடியும், இந்த கலியுகத்தை திருத்துறதுக்கு ஒன்னால மட்டும்தான் முடியும். only you can deliver the people of this age அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கங்கையோட கரையில் போயிட்டு, நவத்வீபத்தில் கங்கை கரையில் போயிட்டு அவர்கிட்ட ஷாலிகிராம் ஷீலா இருந்தாங்க, வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஷாலிகிராம் ஷீலா. ஷாலிகிராம் ஷீலா ஒர்ஷிப் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஷாலிகிராம ஷீலா எந்த இடத்துல ஒர்ஷிப் பண்ணுறாங்களோ அதை சுற்றி 9 மைலில் எல்லாருக்கும் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லுது.
wherever you worship Shaligram Shila, around that 9 miles people get liberated. That's the power of Shaligram Shila worship. Shaligram Shila worship பண்றாங்க. அவர் ஒன்றும் பெருசாக பூஜை எல்லாம் பண்ணி லட்சக்கணக்கில் செலவெல்லாம் பண்ணல. He did not spend lakhs and crores of rupees. ஷாலிகிராம் ஷீலா எடுத்து வச்சாங்க, ஒரு துளசி எடுத்து ஷாலிகிராம் ஷீலாவுக்கு வச்சாங்க, கங்கை தண்ணியால் பூஜை பண்ணுறாங்க. அவ்வளோதான் பஸ். You are just doing the puja with the Ganga water and tulsi. That's it. Nothing more than that. பெருசாக பால் தயிர்லாம் கூட யூஸ் பண்ணல. You not even use milk and curd, honey, nothing. Just simply Ganga water and tulsi. That's it. துளசிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. துளசி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். துளசி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். அதனால தான் நீங்கள் துளசி இல்லாமல் எந்த நைவேத்தியத்தையும் சுவாமி ஏற்றுக்க மாட்டாங்க. இவ்வளோ நைவேத்தியம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொருலையும் ஒரு துளசி பத்திரம் இருக்கும். All the offering, there will be one tulsi patra in every offering. Without tulsi, Krishna will reject it. உங்களால் துளசி கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் மனசாலையாக துளசி போடணும். Suppose you don't get tulsi, when in college, hostel, you don't get tulsi. Of course, you don't use as a lame excuse. Try to have tulsi. If you cannot have tulsi, try to put the tulsi by mind. மனதாலையாவது துளசி போட்டு நைவேத்தியம் பண்ண சுவாமி. துளசி போட்டு கூப்பிட்றாரு, பகவானே வாங்க, கிருஷ்ணா நீங்கள் வாங்க, யூ ப்ளீஸ் கம் டவுன், யூ ப்ளீஸ் டெலிவர் த பீப்புள். ஒன்லி யூ கேன் டூ. உங்களால் மட்டும்தான் முடியும். பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது அந்த பிரார்த்தனையை பண்ண உடனே சைத்தன்ய பாகவத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பிரார்த்தனையை ஒரு பண்ண உடனே அவர் இதயத்துக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலாம். இஸ் கெட்டிங் சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் த ஹார்ட். ஒரு ப்ரேயர் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஈ காட் அஸ் இஃப் த லார்ட் அக்ரி. சுவாமியே அக்ரி பண்ண மாதிரி, ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குதான், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதயத்துக்குள்ளே கிடைக்குதான். பகவான் வரப்போகிறாரு, நம்பிக்கை வந்துருச்சு. எஸ், பகவான் வரப்போகிறார், கிருஷ்ணா வரப்போகிறார், நம்பிக்கையோடு போயிடுறார். கிருஷ்ணா இண்டிகேட் பண்ணுறாரு, நேராக வந்து சொல்ல உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கால் வருது, உள்ளுக்குள்ளேருந்து குரல் வருது, நான் வரேன், நான் ஐ எம் கம்மிங் ஃப்ரம், இஸ் கெட்டிங் அ வாய்ஸ் ஃப்ரம் இன்சைட், ஐ எம் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக வீட்டுக்கு போயிடுறாரு. இதெல்லாம் நடந்து சில வருஷங்கள் கழிச்சு, ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ஹேப்பன். அத்வைதாச்சாரியா சாந்திப்பூருங்கிற ஊரில் இருக்கிறாங்க. சாந்திப்பூர் அவங்க ஊர் சாந்திப்பூர், மாயாப்பூர் பக்கத்தில் தான் இருக்குது சாந்திப்பூர். அந்த சாந்திப்பூரில் when he was in சாந்திப்பூர், and there is a devotee called ரமாய் பண்டிட். ரமாய் அப்புறம் டிவோட்டி வந்து அவரை பார்க்குறதுக்கு வர்றார். ரமாய் பண்டிட். சைத்தன்ய மகாபிரபு அதுக்குள்ளே பிறந்துட்டார், ஆல்ரெடி அப்பியர்ட். சைத்தன்ய மகாபிரபு அப்பியர்ட், வளர்ந்துட்டார். 20 years ஆயிடுச்சு சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு 20 years that time, after he come back from Gaya. சைத்தன்ய மகாபிரபு பிறந்த உடனே தான் கடவுள்னு யாருக்கு நிரூபிக்கலை. சாதாரண பையன் மாதிரி தான் வளர்ந்தார். அதோட டிவோஷன் இன் த ஹார்ட். பட் அவர் சாதாரணமாக சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்தார். எப்போது அந்த யாத்திரா போயிட்டு வர, கயாலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்குள்ளே அந்த கிருஷ்ண பிரேமா வெளில வருது. ஸோ கிருஷ்ண பிரேமா இஸ் கம்மிங் அவுட். கிருஷ்ண பிரேமம் வெளில வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன, தான் அவதரித்த லீலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பிரேமா இஸ் கம்மிங் அவுட். ஹி டிசைடட், ஓகே நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை லீலா. அப்போ பார்க்குறாரு, என்னை அழைத்தவனை தான் நான் முதல்ல கூப்பிடணும் அந்த லீலாவை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு முதல் கால் யாருக்குன்னா அத்வைதாச்சாரியருக்கு. ஃபர்ஸ்ட் கால் சைத்தன்ய மகாபிரபு சென்ஸ் ரமாய் பண்டிட் டு அத்வைதாச்சாரியா, கோ அண்ட் பிரிங் ஹிம். கூட்டம் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் ரமாய் பண்டிட்ட, நீ போ அத்வைதாச்சாரியிட்ட சொல்லு, நீ யாரை கூப்பிட்டியோ அவர் வந்துட்டாருன்னு சொல்லு அப்படிங்கிற. whoever you call, he has come, you just go and tell him, you will understand. ரமாய் பண்டிட் நேராக போகிறாரு, டைரக்ட்லி கோயிங். அண்ட் தென் அத்வைதாச்சாரியிட்ட பேசுகிறாரு, ஆச்சாரியா, அத்வைதாச்சாரியா, நீங்கள் யாரை கூப்பிட்டீங்களோ அவர் வந்துட்டார், உங்களுக்கு வர சொன்னாங்க. அத்வைதாச்சாரியா, whoever you call has come, you please come, he is calling you. அதை கேட்டவுடனே அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படியே அது எக்ஸ்ட்ரஸியில் குதிக்கிறார். அப்படியே
He got so much ecstasy by hearing that he was jumping and dancing in ecstasy. அவர் அமாயப்பட்டு சொல்றாரு, என்னை அழைத்தவர் கடவுள் கிருஷ்ணனே வந்திருக்கிறாருன்னா அவரையே என்கிட்ட சொல்லிப்போ அப்படிங்கிற. He's telling, if Krishna call me, ask him to call me now directly ask him to call me. ரமாய் பண்டிட் சொல்றாரு, எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லைங்க, மெசேஜே நான் பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. He's saying, I don't have qualification for this. I pass the message to you. You please come. Let's go and see the Lord. அத்வைதாச்சாரியா ஒத்துக்கிட்டு நவத்வீப் போகிறாங்க. இஸ் கோயிங் நவத்வீப். நவத்வீபத்தில் போன உடனே அந்த இடத்துல பஞ்சதத்துவா லைக் பக்தர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க, சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறாங்க. அத்வைதாச்சாரியா பக்தர் கணத்தோடு என்ன பண்ணுறாருன்னா நவத்வீப் பண்ணிட்டார். ஆனால் ரமாய் பண்டிட் சொல்கிறாரு, நான் வரமாட்டேன், நான் நந்தனாச்சாரியான்னு ஒரு பக்தர் இருக்கிறாரு, அவர் வீட்டில் ஒழிஞ்சிட்டு இருக்கிறேன், அவர் கடவுளான்னு நான் கண்டுபிடிக்கணும். He's telling, I am not coming. I'll be hiding in Nandanacharya house. You all go. If this is my Krishna, he will find it. No, because Krishna is Paramatma. Krishna Paramatma இல்லையா, எல்லாமே தெரியும் இல்லையா. அப்போ சொல்கிறார், டெஸ்ட் பண்ணுறார், என் கிருஷ்ணராக இருந்தால் கூட்டா பார்த்துக்கலாம். சரி, அத்வைதா ஆச்சாரியா அப்போ வந்துட்டாங்க. சைத்தன்ய மகாபிரபு திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் இஸ் ரெடி டு டிஸ்ட்ரிபியூட் இஸ் மர்சி. சைத்தன்ய மகாபிரபு இயல்பாகவே தன்னை கடவுள்னு சொல்லவே மாட்டார். சைத்தன்ய மகாபிரபு நெவர் சே இஸ் கிருஷ்ணா. யாராவது சொன்னால் காதை முடிக்குவார், யாராவது போய் நீங்கள் தான் கிருஷ்ணானா காதை முடிக்குவார். நான் கிருஷ்ணா கிடையாது, நான் கிருஷ்ணதாசன். ஏன்னா அவர் பகவானுடைய அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாரு, பக்த அவதாரம் எடுத்து வந்திருக்கார், ஒரு பக்தன அவதாரம் எடுத்து வந்திருக்கார். அதனால் எங்கேயுமே தன்னுடைய பகவான் சுரூபத்தை காமிச்சதில்லை. அங்கே இங்கே காமிச்சிருக்கிறார், எப்பயாவது ரேராக அது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக காமிச்சிருக்கார். ஹியர் அண்ட் தேர் இஸ் ஷோட். நான் அந்த மாதிரி இலை ஏற்பட்டுச்சு. திடீர்னு சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா ஆல்டருக்குள்ளே போயிடுறார். ஆல்டருக்குள்ளே போயிட்டு நரசிம்மருடைய ஆசனத்தில் உட்கார்றாரு. அப்படியே இஸ் கோயிங் அண்ட் சிட்டிங் இந்த ஆசனம் நரசிம்மது, நரசிம்மர் ஆசனத்தில் வந்துருக்கிறார். சொல்கிறார், என்னுடைய நரன் வந்துட்டான், கூட்டுவா அப்படிங்கிறார். நரநாராயணா இல்லையா, நரநாராயண். நரநாராயணா, கிருஷ்ணா இஸ் நாராயண், நர இஸ் பக்தா இல்லையா, பக்தர் அவர். அவர் சொல்கிறார், என் நரன் வந்துட்டான், கூட்டுவா. உடனே நித்யானந்த என்ன பண்ணுறாரு, ஒரு கொடை எடுத்து குடிச்சிருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அங்கேருந்து ஒரு கொடையை எடுத்து சைத்தன்ய மகாபிரபு இஸ் டேக்கிங் அம்ப்ரெல்லா அண்ட் ஹோல்டிங் ஃபார் சைத்தன்ய மகாபிரபு. Why Nityananda is holding an umbrella? Is Balaram. Or Balaram இல்லையா, பாம்பா கொடையை அனுப்பார்ல. His umbrella is as a snake, his umbrella for the Lord, no? உடனே கொடை எடுத்து பக்கத்தில் நிற்கிறார் சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில். கதாதர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருக்கிற பூ, இந்த சூடம், தீபம், பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க யார், ராதாராணி. ராதாராணி உடனே பூஜை பண்ணுறாங்க, கதாதர் பூஜை பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, என்னோட நரனை அழைச்சிட்டு வா அப்படிங்கிற சைத்தன்ய மகாபிரபு. நந்தனாச்சாரியா வீட்டை ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், அவனை கூட்டுவான். இஸ் சேயிங், மை நரா இஸ் ஹைடிங் இன் த ஹவுஸ் ஆஃப் நந்தனாச்சாரியா, பிரிங் ஹிம் ஹியர். தென் இஸ் கமிங். அத்வைதாச்சாரியா வராரு. அத்வைதாச்சாரியா வந்த உடனே அவ்வளோ எக்ஸ்ட்ரஸி அவருக்கு, அவ்வளோ சந்தோஷம். ஹி காட் so much ecstasy. And then சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, அத்வைதாச்சாரியா நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். யூ கால் மீ, ஐ ஹவ் கம். யூ டான்ஸ் இன் எக்ஸ்ட்ரஸி அப்படிங்கிறார். கொஞ்சம் சந்தோஷமாக ஆடு அப்படிங்கிறார். உடனே அத்வைதாச்சாரியாவுக்கு அந்த எக்ஸ்ட்ரஸியில் அப்படியே ஆடுறாரு, குதிக்கிறார். இப்போ நம்ம டான்ஸ் கீர்த்தனை பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் ஆடுறாரு, குதிக்கிறார். அப்படியே ஜெய் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஜெய் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யான்னு குதிச்சுட்டு இருக்கார். அத்வைத ஆச்சாரியா, அந்த ரெண்டு பேர் இருக்கு, அத்வைதா அண்ட் ஆச்சாரியா. அத்வைதான்னு என்ன அர்த்தம்? அத்வைதானா ஈஸ்வரா, பகவான். அத்வைதான்னா ஒன்று. அத்வைதா, துவைத்தம்னா வாட் இஸ் துவைத்தா? அத்வைதான்னா ஒன். ரெண்டு கிடையாது, ஒன்று தான். அப்படின்னா ஒன்றே ஒன்று. வாட் இஸ் ஸ்லோகா?
what is that? The one is multiplied into many. What is that? Vidadati Kaman. Is that? Eko yo Bahuna Vidadati Kama. Nityo Nityanam Chetanas Chetananam Eko yo Bahunam. So the one Lord becoming many. அப்போ எல்லாத்தையும் உள்ளடக்கினவர் பகவான். அப்சல்யூட் ட்ரூத், பூரண உண்மை. அத்வைத்தானா இஸ் பகவான் தான், ஈஸ்வரர். பகவான் ஈஸ்வர தத்துவா. அவர் ஜீவாத்மா கிடையாது. மகாவிஷ்ணு ஜீவாத்மா கிடையாது. மகாவிஷ்ணு ஜீவாத்மா. ஈஸ் நாட் சக்தி தத்துவா. ராஜராணி மாதிரி சக்தி தத்துவா கிடையாது. ஈஸ்வர தத்துவா, ஈஸ்வர். ஆனால் ஆச்சாரியா அவர் தான் குரு. அவர் தான் கூப்பிடுறாரு. இஸ் காலிங் த லார்ட். நோ, since he is calling the Lord, he become Ācārya. Is Advaita but Ācārya. Or Bhagavan ana Guru. That's Advaita Ācārya is called later. Oh, Chaitanya Mahaprabhu got so much pleased. ரொம்ப சந்தோஷப்பட்டுறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அத்வைதா பக்கத்தில் உட்கார், கம் சிட் நெக்ஸ்ட் டு மீ அப்படிங்கிறார். பக்கத்தில் உட்காந்து அத்வைத ஆச்சாரியா அப்படியே சைத்தன்ய மகாபிரபு பார்த்துட்டே இருக்கிறார். சீயிங் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், now you can ask me any benediction you want. உனக்கு என்ன வர வேணுமோ கேள், நான் கொடுக்குறேன், சந்தோஷமாக இருக்கேன், கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்போ அத்வைத ஆச்சாரியா சொல்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு எனக்கு ஒரே ஒரு வரம் தான். என்ன வரம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய உன்னத பிரேமையாகிய இந்த கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிறத எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கணும். எந்த வித வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கணும். முட்டாளுக்கும் கொடுக்கணும், சூத்ரனுக்கும் கொடுக்கணும், சண்டாளனுக்கும் கொடுக்கணும், பஞ்சமனுக்கும் கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும், வைஷ்யனுக்கு கொடுக்கணும், சத்திரியனுக்கு கொடுக்கணும், பிராமணனுக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். உலகத்தில் எந்த பாரபட்சமும் பார்க்காம உங்களுடைய உன்னத பிரேமையை கொடுக்கணும்னு. கிருஷ்ண பிரேமா, கிருஷ்ண பக்தியை விட உயர்ந்தது கிருஷ்ண பிரேமா. கிருஷ்ண பிரேமா இஸ் superior to Krishna bhakti. Bhakti is only beginning. And the bhakti mature, it become prema. Then he is saying, my dear Lord, I have only one benediction I need. What is that? You have to give your supreme ecstasy of Krishna prema to each and every living entity in the world. Irrespective of their caste, creed, and women, Shudras, Chandalas, Panchamas, Yavanas, everybody you should distribute the Krishna prema. That is my only benediction. என்னுடைய ஒரே வேண்டுகோள் இதுதான் சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறார். உடனே சைத்தன்ய மகாபிரபு ததாஸ்து, ஓகே எடுத்துக்கோ, சாட்டிஸ்ஃபைட், எடுத்துக்கோ, சந்தோஷம், டேக் இட், ஐ எம் கிவிங் யூ. அப்போது நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்னா அதுக்கு காரணம் யார்? ஹூ இஸ் ரீசன் ஃபார் அ சிட்டிங் ஹியர்? அத்வைத ஆச்சாரியா. சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வாம் சர்வபாப்யேப்யோ மோக்ஷயிக்ஷாமி மா சுச்சா. தெரியுமா அந்த ஸ்லோகம்? பகவத்கீதையினுடைய முக்கியமான ஸ்லோகம் 1866. சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வாம் சர்வபாப்யேப்யோ மோக்ஷயிக்ஷாமி மா சுச்சா. கிருஷ்ணா பகவத்கீதையில் கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன் போடுறாரு? என்னிடம் சரணடை, சரண்டர் டு மீ. சர்வதர்மான் பரித்யஜ, எல்லா விதமான தர்மத்தையும் விட்டு என்ற சரணடை. கிவ் அப் ஆல் தர்மான் சரண்டர் டு மீ. அப்போ நான் ஒன்று பாவத்தை விடுவிக்கிறேன். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு எந்த கண்டிஷனும் போடல. பட் சைத்தன்ய மகாபிரபு ஹேஸ் நோ கண்டிஷன்ஸ். நோ கண்டிஷன். சைத்தன்ய மகாபிரபு எந்த கண்டிஷனுமே போடல. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா பாவமும் போயிடும். The moment you chant Krishna, Hare Krishna, every sin will be destroyed. So Chaitanya Prabhupada also, following the footsteps of Chaitanya Mahaprabhu, he went and cultivated and converted the hippies to happies, and Africans and all. Pakistan also Hare Krishna is there now. Pakistan la kuda Hare Krishna say mayam irukku.
அரபியில் பகவத்கீதா இருக்குது, அரபு மொழியில் இருக்குது. பாருங்க, அங்கே எவ்வளோ பெரிய கோயிலெலாம் வந்திருக்கு, எவ்வளோ புக்ஸ் போயிட்டுருக்கு. mercy of Chaitanya Mahaprabhu. The Chaitanya Mahaprabhu's mercy is possible by Advaita Ācārya's call. Advaita Ācārya அழைச்சாலும் Chaitanya Mahaprabhu வந்தார். Advaita Ācārya is a guru for us. நம்மளுடைய குரு Advaita Ācārya. ஸோ இந்த லீலாவுக்கு பேர் மகாபிரகாஷ லீலான்னு பேர். லீலா இஸ் கால்ட் as மகாபிரகாஷ லீலா. ஏன்னா பிரகாஷ்னா என்னது? வாட் இஸ் மீனிங் ஆஃப் பிரகாஷா? What is the meaning of prakasha? Yes, வெளிப்படுத்துறது. ஒளிமயம்னா வெளிப்படுத்துறது இல்லையா? ஒளிலாம் தெரியும். ரிவீலிங். மகாபிரகாஷனா சைத்தன்யா இஸ் ரிவீலிங் பிரகாஷா. ஏன்னா பெரிய லெவலில் ரிவீல் பண்ணுறாரு. நரசிம்ம ஆசனில் போய் ஒருத்தர் உட்கார்றாருன்னா அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்கணும். கேன் எனி ஒன் கோ அண்ட் see நரசிம்மா's ஆசன்? Unless he is Krishna himself, can he do this? அது நரசிம்மாசனத்தில் போய் உட்கார்றதுன்னா சரி நரசிம்மாசன். நித்யானந்த, பிரபு, அத்வைதா, everybody is showing their original position. சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்க. பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், பக்தரூபஸ்வரூபகம், பக்தரூபஸ்வரூபகம், பக்தாவதாரம் பக்தாக்யம், பக்தாவதாரம் பக்தாக்யம், நமாமி பக்தசக்திகம், நமாமி பக்தசக்திகம், பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம், பக்தரூபஸ்வரூபகம், பக்தாவதாரம் பக்தாக்யம், நமாமி பக்தசக்திகம். பஞ்சதத்வாத்மகம் அப்படின்னா 5 தத்துவம். பஞ்சதத்துவம் 5 தத்துவம். கிருஷ்ணம், கிருஷ்ணம்னா யாரு? கிருஷ்ணா. பக்த ரூபா, பக்த ரூபத்தில் வராராம் கிருஷ்ணன். பக்த ரூபத்தில் வந்த கிருஷ்ணன் யாரு? Who is that? Who is that? The Lord came in the form of devotee, Chaitanya Mahaprabhu. And ஸ்வரூபகம், ஸ்வரூபகம்னா அவருடைய விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். Who is expansion of Krishna? Who is the expansion of Krishna? Balaram. Balaram came as Nityananda. Bhakta Rupa Swarupakam. அடுத்து பக்தாவதாரம், பகவானுடைய அவதாரம். பக்தாக்கியம், பக்தாக்கியம் known as a devotee. நமாமி. பாருங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, டிவோட்டி, பகவானுடைய விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன், பகவானுடைய அவதாரம் மகாவிஷ்ணு அத்வைத ஆச்சாரியா, பகவானுடைய தூய பக்தை ராதாராணி, அதுக்கப்புறம் டிவோஷனல் பக்தியினுடைய பக்தி தத்துவம். Then who is a devotional energy? Other way. ஸோ இந்த பஞ்ச தத்துவம் 5 தத்துவம் இங்கே விளக்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த அத்வைத கதாதர சிவா. எதுக்கு நம்ம டெய்லி சாண்ட் பண்ணுறோம்? வை வி ஆர் சாண்டிங் திஸ் பிஃபோர் யூ சாண்ட் ஹரே கிருஷ்ண மந்த்ரா? ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறீங்களா ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா? எதுக்கு செய்கிறோம்? எதுக்காக? ஆக்சுவலி எதுக்கு? அஃப்கோர்ஸ் வணங்குறோம். எதுக்கு வணங்குறோம்?
சாண்ட் பண்ணுறப்ப அப்படின்னா why we are chanting Jai Shri Krishna Chaitanya before we chant Hare Krishna mantra? Hare Krishna mantra not Chaitanya. Hare Krishna mantra is not Chaitanya Paramajanam. Why we chant Jai Shri Krishna Chaitanya? Very good. Chaitanya Mahaprabhu பஞ்சதத்துவா ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவங்க. they are very very merciful. அதனால் நீங்கள் அவங்க பேரை சொல்லிட்டு நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்ணீங்கன்னா அதில் ஏதாவது குறை இருந்தாலும் பிழை இருந்தாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க, அதை ஏற்றுக்குவாங்க முழுசாக. ஈவன் இஃப் இட் இஸ் அஃபென்சிவ் சாண்டிங், சம் மிஸ்டேக்ஸ் ஆர் தேர், தேர் ஃபர்கிவ். சப்போஸ் இப்போ நான் கிளாஸ் கொடுத்துட்ருக்குறேன், இப்போ மோடி வேறு வச்சுங்களேன், அவங்க உட்கார் சொல்ல முடியுமா? இப்போ மோடி இஸ் கமிங், மோடி கம் சிட்ஸ் சொல்ல முடியுமா? கேன் ஐ சே லைக் தட்? ஓ வாங்க ஜி வாங்க, take it inside and I have to get up from the asana, I have to give a garland, I have to receive him இல்லையா? கூட்ட அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் இல்லையா? உட்காருங்க அப்படின்னா இஸ் இட் ப்ராப்பர் எட்டிகெட்? அதே மாதிரி நம்ம கிருஷ்ணனுடைய பேரை ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம்னா when you chanting Krishna's name, how much respect you should give for that? எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஆனால் கலியுகத்தில் கொஞ்சம் கஷ்டம், difficult. Suppose we are wearing shoes and chanting Hare Krishna mantra. We are wearing sometime avoid பண்ண முடியாது. வெளில போயிட்டு இருப்போம், வாக்கிங் போவோம், சாண்ட் பண்ணி ஷூ போட்டு சாண்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போது பகவான் பேரை ஷூ போட்டு சாண்ட் பண்ணலாமா? கேன் யூ வியர் ஷூ அண்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ண மந்த்ரா? பட் அஃப்கோர்ஸ் இன் கலியுகா வேறு வழி கிடையாது. சம்டைம் நாட் பாசிபிள். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா, நோ மைண்ட், நோ ப்ராப்ளம். குளிச்சுட்டு சொல்லுங்கள், குளிக்காமல் சொல்லுங்கள், எங்கே வேணாலும் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். எங்கே வேறு வாட் யூ ஆர் சே, நோ ப்ராப்ளம். எங்கே வேணாலும் சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ண மந்திரம் அபராதமே கிடையாது. இப்படி தான் ஒரு டிவோட்டி ஒருத்தர், தேர் வாஸ் ஒன் டிவோட்டி. அவர் எப்போ பார்த்தாலும் அவர் அந்த என்ன சொல்லுவாங்க தமிழில், பாடின வாயும் ஆடின காலும் நிற்காது சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடின காலும் பாடின வாயும் நிற்காதும்பாங்க. அதாவது the leg that dance always like our Sham going through when he's சும்மா சேர்ல உட்காந்துட்டு போய் அப்படியே his hands are playing மிருதங்க. அந்த டிவோட்டி, that devotee is always his mouth ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ராம, அது உதறு போயிட்டே இருக்கும் அவருக்கு. I saw one Vaishnava, he passed away, one photo I saw. அவர் இறந்து போயிட்டாரு. ஆனால் ஒரு கை பொசிஷன் இப்படி இருக்குது, அந்த கை இப்படி போய் பழகிடுச்சு இருக்கு. அந்த கை அப்படியே இஸ் பாடி இஸ் லைக் திஸ் இன் திஸ் பொசிஷன், சாண்டிங் பண்ணுற மாதிரி. அவர் கை அப்படியே போயிட்டுருக்கு அந்த சாண்ட். அப்போ அந்த மாதிரி அந்த பக்தர் நான் பார்த்தா ஹரே கிருஷ்ண ஹரே சொல்லிட்டுருப்பார். அப்போ அவர் நினச்சாரு, நம்ம இது யூரின் போகிறப்ப, பாத்ரூம் போகிறப்பெல்லாம் ஹரே கிருஷ்ண சொல்லக்கூடாது அவர் நினச்சார். அது ரொம்ப தப்பு. அதனால் என்ன பண்ணான்னா, அவர் பாத்ரூம் போகிறப்போ, யூரின் போகிறப்ப, டாய்லெட் போகிறப்போ நாக்கு கடிச்சுக்குவார். அது கடிச்சுக்குவார், சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. He thought that I should not chant Hare Krishna mantra when I am passing stool or urine because it's Krishna's name. How I can do in Swachalaya? So he bite his tongue very tightly, so he cannot chant Hare Krishna mantra. அப்போ ஒரு குட்டி பையன் ஒருத்தன் பார்த்தான். அது குட்டி பையன் பேர் கோபால்னு குட்டி பையன் ஒருத்தன் பார்த்தான். அவனுக்கு முன்னாடி சைத்தன்யமா அந்த பையன் என்ன பண்ணாருன்னா, அவர் நாக்கை கடிச்சிட்டு யூரின் போயிட்டுருக்காரு. இஸ் பைட்டிங் இஸ் டங் அண்ட் பாசிங் யூரின். அப்போது அந்த பையன் கூப்பிட்டு கேட்டான், பிரபுஜி நான் பார்த்தேன், நீங்கள் ஏன் யூரின் போகிறப்போ நாக்கை கடிச்சிட்டு இருக்கிறீங்க சொன்னான். அப்போது சொன்னாராம், இல்லைப்பா ஹரே கிருஷ்ண மந்திரம் ரொம்ப மகிமையாக இது கிருஷ்ணருக்கு சமம். அது நான் யூரின் போகிறப்பெல்லாம் சொன்னால் அது மரியாதையாக இருக்காது. அப்போது அந்த பையன் சொன்னான், இல்லை தப்பு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சல்வ வல்லமே வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப சுத்தமானது, அது எதுவுமே களங்கப்படுத்த முடியாது. நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் சொல்லலாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை. நீங்கள் யூரின் போகிறப்பையும் சொல்லலாம், டாய்லெட் போகிறப்பையும் சொல்லலாம், குளிச்சுட்டு சொல்லலாம், குளிக்காமல் எப்போ வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அதை கேட்டு சொன்னாரா, ஓ கோபால், இன்னையிலேருந்து நீ கோபால் கிடையாது, கோபால் குரு அப்படின்னார். நீ சொன்னது கரெக்ட்.
நீ சொன்னது கரெக்ட். Chaitanya Mahaprabhu heard this and then he said that from now onwards you are not Gopal, you are Gopal Guru, because whatever you say it is correct. Hare Krishna mantra can chant at any place, any time, while taking bath, not taking bath, passing stool, urine, whatever. Always chant Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna. அது ஏன் அப்படின்னா நம்ம ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசாதி கௌர பக்த விருந்தா அப்படின்னு நம்ம அவங்க பக்தர்கள் ஆசீர்வாதத்தோடு நம்ம சாண்ட் பண்ணோம். எனிவே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்ததுக்கு. இட்ஸ் வெரி வெரி ஆஸ்பீஷியஸ் டே, அத்வைத ஆச்சாரிய அவதார தினம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கிறேன். எனி டவுட்ஸ்? ஸோ ஹூவர் ஃபாஸ்ட் டுடே, இன்றைக்கி விரதம் இருந்த எல்லாருக்கும் அத்வைதாச்சாரியனுடைய கருணை கிடைக்கட்டும், தூய பக்தி கிடைக்கட்டும், விரதம் இல்லாதவங்களும் கிடைக்கட்டும். இட்ஸ் ஓகே. Those who did not fast also, let them get the mercy, no problem. Anybody who came here, let them get the mercy of Advaita Ācārya because they heard it. Okay, extra mercy for those who fasted. Okay. So, Andrat Srimad Bhagavatam ki jai, Advaita Gosai ki jai, Chitanath ki jai, Srila Prabhupada ki jai, Chaitanya Bhagavat ki jai. God Premanandi.